ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தலை எம்எஸ் தோனியோட அவரோட நெட்வொர்க் மற்றும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்எஸ் தோனி வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து 7 அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் பிராண்ட் வந்து ஓன் பண்ணுற கம்பெனி. நெக்ஸ்ட் கத்தா புக், இது வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7 Breweries. ஸோ இது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் மஹி ரெசிடென்சி, இது வந்து ராஞ்சியில் உள்ள ஒரு ஹோட்டல். நெக்ஸ்ட் ப்ரீ ஓன்டு கார்ஸ், அதாவது சேல் பண்ணுற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மான கார்ஸ் 24 வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் டிசைன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற ஹோம்லேண்ட்லையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரோன் கம்பெனியான கருடா ஏரோஸ்பேஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கிரியேட்டருக்கான பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் தான் ரிகி. ஸோ அதுலயும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாமே இவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக வந்து 200 ஜிம்ஸ் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபிட் வெல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஜிம்முக்கு வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்தியன் சூப்பர் லீக்ல ஒரு மெயின் டீமா இருக்கிற சென்னை எஃப்சிலையும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அடுத்து வந்து ஹாக்கி டீமான ஜார்க்கண்ட் பேஸ்டு ஹாக்கி டீம் வந்து ராஞ்சி ரேஸ். ஸோ அதுலயும் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து துபாய் பேஸ்டு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. ஸோ அதுல வந்து துபாய் கிரிக்கெட் அகாடமி. ஸோ அதுலயும் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் டெக் பிளாட்ஃபார்மான, அதாவது அத்லெட்ஸ் எல்லாமே ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்க ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுலயும் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 670 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் அவரோட சில பிஸ்னஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸான தோனி என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹோட்டல் மஹி ரெசிடென்சி வந்து ராஞ்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி குளோபல் ஸ்கூல் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலையும் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பிஸ்னஸும் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. எம்எஸ் தோனியோட ஏர்னிங்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக இந்தியாவுக்காக விளையாடும்போது பிசிசிஐயில் வந்து 2 கோடி வந்து அவருக்கு பேஸ் சேலரியாக இருந்தது. அப்புறம் ஐபிஎல் மூலமா அவருக்கு வந்து வருஷம் அவருக்கு 12 கோடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ரிட்டர்னர் ஃபீயா வந்து 1 crore ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் T20 மேட்ச் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து மேட்ச்க்கு வந்து 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தாரு. லக்ஸரி காசுன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடி மதிப்புள்ள லக்ஸரி காசு ஓன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேராடூனில் வந்து 18 கோடியில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவருக்கு சோஷியல் மீடியா மூலமா 1 to 2 crore வரைக்கும் அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட்ஸ் மூலமா அவருக்கு ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 4 to 6 crore வரைக்கும் அவர் பிராண்ட் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. டோட்டல் நெட்வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது 1070 கோடியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்எஸ் தோனியோட ஏர்னிங்ஸ், நெட்வொர்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான தகவல்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதேமாரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ மறக்காம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.